இப்ப என்னடா அந்த 40 உசுறு செத்து போனதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதானே அந்த மூச்சு முட்டி மிதிபட்டு ரணப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா உசுறு அந்த உடம்ப விட்டு ஓடிச்சு பத்தியா, அந்த 1.25 வயசு குழந்தை உள்பட. அதுக்கும் விஜய்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவரால் அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியாது. அவ்வளவுதானே. நீங்க சொல்றதுக்கே வந்துருவோமே. வேண்டாம், அவர் அதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டாம். அவர் அதுக்கு காரணமாகவுமே இருக்க வேண்டாம். அதை நாங்க முழுசா நம்புறோம். ஏன்னா 40 பேரை கொல்லணும், அப்பதான் நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும்னு சொல்லி அவர் நினைக்கல. யாருமே நினைக்க மாட்டாங்க. அந்த 40 பேரை கொன்னுட்டு நாம நல்ல பேர் வாங்கிக்குவோம், அனுதாப ஓட்டு வாங்கிக்குவோன்ட்டு. அதையெல்லாம் விட்டுருங்க. இந்த 40 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, செத்து போயிட்டாங்கன்ற அந்த செய்தி காதுல விழுந்த உடனே நாம என்ன பண்ணணும்? ஆளா அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சு, எவ்வளவு பேர் சீரியஸா இருக்கிறாங்க, அங்க போய் நின்று அவங்கள பார்க்கறது நல்லதா, இல்ல நேரா சென்னைக்கு போய் அங்க உட்கார்ந்துக்கிட்டு நாளைக்கு பின்னைக்கு என் மேல எதுவும் கேஸ் வராது, என் மேல எதுவும் பழி போட்ட மாட்டாங்களே, நான் தான் இதுக்கு காரணம்னு யாரும் சொல்லிட மாட்டாங்களே, ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் கேஸ் போடுறது முக்கியமா. ஒரு தலைவன் என்னப்பா பண்ணனா, எனக்கு அது இதை விட கொடுமையான இன்னொரு விஷயம், திட்டமிட்ட சதி அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட். இவங்களோட அந்த வளர்ச்சியை பார்த்து இதை எப்படிதான் நாம தடுக்கிறது, எப்படியாச்சும் கெட்ட பேர் உண்டாக்கணுமே அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது கெடுத்து விடுறதுக்காக கவர்மெண்ட்டே இந்த வேலையை பார்த்ததும் கூச்சப்படாம போய் சொல்றாங்க சார். ஒரு விஷயத்த அதாவது தப்பு உங்க மேல இருக்கு இல்லைன்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்புறீங்கல்ல. 36 மணி நேரம் ரூமை பூட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு சின்ன தம்பியில வர குஷ்பு மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தீங்களா, கண்ணாடியை உடைச்சு காலம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க சார். இதை விட இன்னும் கொடூரமான விஷயம்லாம் இருக்கு, பாப்போமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூட்டணி கோப்பை. சார், அந்த ஒரு 1.25 வயசு குழந்தை சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தைய அந்த அம்மா கூட்டிட்டு போகல. அந்த குழந்தையோட அத்தை அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அந்த குழந்தையோட அம்மாவுக்கு அந்த அம்மா உள்ளுக்குள்ள இருக்கிறது, அதாவது மனசுள்ள பாரம் எப்படி குறையும் அப்படின்னா, கத்தி போட்டு அழுது புரண்டு உள்ள இருக்க வேதனையை எடுத்து வெளியில சொல்றப்போ மனசுல இருக்க பாரம் குறையும். அந்த அம்மாவுக்கு அதுக்கு கூட வழி இல்லை. 1.25 வயசு குழந்தை துருவ். ஒட்டுமொத்தமா அந்த குடும்பம் ஒரேடியா முடிஞ்சு போச்சு. இதுவாது பரவாயில்ல, இன்னொரு ஆளு கூட்டிட்டு போயிட்டு அந்த சம்பவம் நடந்துச்சு. தாம்பத்த பிள்ளையில தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போயிட்டு அந்த பிள்ளைய கொன்னுட்டாங்க. இப்போ உண்மையிலே இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன், விஜய் இதுக்கு பொறுப்பு கிடையாது, விஜய் இதுக்கு பொறுப்பு ஆக முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த மனுஷன் முன்னாடியே சொல்லிட்டாப்புல, வராத, என்னைய பார்க்கறதுக்கு நீ வராத, நீங்க யாரும் என்னைய பார்க்கறதுக்கு இங்க வர்றதுக்கு தேவையும் கிடையாது. அந்த மனுஷன் சொல்லிட்டாப்புல. இந்த தற்கூரி கூட்டம் ஒன்று இருக்கு பத்தியலா, இவங்கெல்லாம் என்ன படிச்சிருக்காங்க, அவ்வளோ பேரும் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் விட்டு நான் இங்கதான் வருவேன், இந்த அட்லி சொன்ன மாதிரி எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்வேன், நாங்க இல்லாம எங்க அண்ணன் ஏது. ஆனா ஒரு பையன் இது வரைக்கும், சார் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயமா கேட்கணும்ப்பா. அதாவது இப்ப நீங்க ரசிகர்கள்ல இருந்து தொண்டர்களா மாறிட்டீங்க. இது ஒன்றும் உங்களுக்கு அவர் அரசியலுக்கு புதுசே தவிர இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டி உங்களெல்லாம் உசுப்பேற்றுறதுல அது ஒன்றும் அவருக்கெல்லாம் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நிறையா பண்ணிட்டாப்புல. 2 மாநாடு 3 நாள் கூட்டம்
5 மாவட்டம் கவர் பண்ணிட்டு ஏன்பா அதாவது நாங்கெல்லாம் காலையில 8 மணிக்கே வந்துட்டோம். முதல் நாள் நைட்டே வர்றோம், நீ அடுத்த நாள் சாயங்காலம் வர்றதுக்கு சொன்ன டைமுக்கு உன்னால வர முடியாத ஒருத்தன் அதை விட வேற என்ன புடுங்குற வேலை இருக்கு? கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீ தான் முழுசா முழுக்க போட்டிய நடிப்புக்கு. இதுக்கப்புறம் உனக்கு வந்து முழுக்க முழுக்க அரசியல் தான், மக்கள் சேவை தான், என் நேரம் இனிமே என் நேரம் அவங்க கூட தான் பேசுனீங்கல்ல. நேரத்துக்கு வர்றதுக்கு உனக்கு என்ன கேட்கணுமா கேட்கக்கூடாது? ஒரு பய கேட்கலையே. அவ்வளோ பேரும் அவர் வர்றாரு வர்றாரு வர்றாரு. ஏன் வர்றாரு? ஏன் முதல் நாள் மயில் வந்து முன்னாடியே பிளான் போட்டது தானே? இல்லை சார், வாயில் நல்லா வருது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாமல் இருக்கணும். ஒரு அம்மா, கண்ணு தெரியாத அம்மா, அந்த அம்மா என் மகன் வெளியில் படுத்து தான் கிடக்குறான், அவனை என்னை வந்து பார்க்க சொல்லு. கண்ணு தெரியாத அம்மா வெளியே அங்கே இருக்கிறவங்க அந்த அம்மாவை போட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மயக்கத்தில் இருக்கிறான், கொஞ்சம் எந்திரிச்சோன்னு நான் கூப்பிடுறேன். அந்த அம்மா அழுகுது, கண்ணு தெரியாத அம்மா. எவன் சோறு போடுவான்? அந்த அம்மாவை இனிமேல் எவன்டா பார்த்துப்பான்? போனவனுக்கு அறிவு வேணும்ல. ஏன்னா முறை இது நடந்தா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. உசுறு போவாததுனால எதுவும் பெருசா தெரியல. எல்லா இடத்துலையும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா படுத்தவன் இதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டான். ஆனா இந்த முறை படுத்தவன் தான். எனக்கு உண்மையில என்ன ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா, சூழ்நிலை என்னன்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் பேசிட்டு இருக்கும் போது தான் சடன்னு மயங்கி விழுகிறாங்க. அடுத்தடுத்து நிறைய தகவல்லாம் வருது. ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? நான் உன் கூட, நீ என் கூட நிற்கிறீல்ல, நான் உன் கூட நிற்கிறேன். உடனே ஓடுகாலி மாதிரி ஓடிடுவானா? இல்லை சார், எனக்கு அதுதான் ஆச்சு. உடனே ஓடிடுவானா? நிற்க வேண்டிய இடம் சார். சென்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க சார், நிர்வாகிகளை பார்த்து சொல்லிட்டு போயிட்டாப்புல. ஏன் நிர்வாகிட்ட நீ பேச நினைச்சத பேச சொல்லிட்டு போக வேண்டியது தானே? உன்னை யாரு கூப்பிட்டா? ஓடுவானா என்ன ஒருத்தன்? ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் எல்லாமே, இப்போ அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், ஏன் பாசகவா இருக்கட்டும், நாதாக, எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிட்டாங்க, எல்லாரும் போனாங்க. இவங்க கூட்டத்துல இருந்து ஒரு பயம் உள்ள போகணுமே. இதுல திட்டமிட்ட சதி. கரண்டை கட் பண்ணிட்டாங்க. மூதேவி கரண்டை கட் பண்ண சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க தாவேகாலேருந்து. அந்த அம்மா சொல்லுது, ராஜலட்சுமி அம்மா, அவங்க கொடுத்தாங்க, நான் கொடுக்க முடியாது, நான் கட் பண்ண முடியாது, அது பிரச்சனையாருன்னு சொல்லிட்டேன். நான் கட் பண்ணல, ஜென்ரேட்டர் அவங்க உள்ள பூந்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்றாங்க. பக்கத்தில் இருக்க கடையில லைட் எரியுது, அது எப்பறம் இவங்களுக்கு மட்டும் கரண்ட் கட் ஆகும்? பக்கத்தில் உள்ளதெல்லாம் லைட் எரியுது. காலையிலேருந்து காத்து கிடக்குறாங்க சார். இதுக்கு விஜய கைது பண்ண வேண்டாம், விஜய் வந்து கேஸ் போட வேண்டாம், அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன் இதுக்கு விசாரணையே வைக்க வேண்டாம். யாருக்காக வந்து நின்னானா அவன் ஒரே ஒரு முறை என்னால இப்படி ஒரு விஷயம் ஆகி போச்சு. இதுக்கு மாநாட்டை கூட்டினது யாரு? கவர்மெண்ட் கூட்ட சொன்னிச்சா? யாரு மாநாட்டை கூட்ட சொன்னா? இந்த இடத்தை செலக்ட் பண்ணி கொடுத்தது யாரு? இடத்தை இதுவும் உனக்கு வந்து போலீஸ் வந்து பண்ணி கொடுக்குமா? இந்த இடம் வந்து ரொம்ப குறுகலா இருக்கு, சாருக்கு பத்தாது, நம்ம பெருசா இருப்போம். இவங்க ஏற்கனவே செலக்ட் பண்ண இடம் இதை விட ரொம்ப குறுகலா. குறுகல்ன்றாங்கல்ல, இந்த பக்கம் 2 லாரி போலாமா, அந்த பக்கம் 2 லாரி போலாமா, பெரிய லாரி சொல்றாங்க போயிட்டு வந்தவங்க. அப்புறம் இதுக்கு மேல வேற என்ன இடம் தான் உங்களுக்கு ஊருக்குள்ளேயே வேணும்? அதான் சொல்லுவாங்கல்ல, பேசிக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் பேசணும், ஃப்ரீயாவே பேசணும், ஊருக்குள்ளே இடம் வேணும். அப்ப இருக்கிற எல்லாத்தையும் இடிச்சு விட்டு பொட்டக்காடா தான் மாத்தணும் கருவறை. பரவாயில்லையா? ஒரு சொல்ற காவல்துறை மேல கேட்கிறாங்க சார். எவன்டா அதை சொன்ன பேச எவன் கேட்கிற போது அதை சொல்ல, ஒருத்தனை கேள்வி கேட்க முடியாம கடுப்புல நின்றுகிட்டு இருக்காங்க காவல்துறை. உண்மை அதுதான். ஒரு உருப்படியா வண்டியை ரோட்ல ஓட்டிட்டு வர்றாங்கன்னு சொல்லு. ஆம்புலன்ஸ் எடுத்து அலப்பிக்கிட்டு திரிகிறாங்க, காலையில எடுத்து போடுறாங்க, உள்ள தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க. இவங்க ஆம்புலன்ஸ் எடுத்து அலப்பிட்டு திரிகிறாங்க சார். அதை கேட்டதுக்கு கோபம் வேற வருது அவங்களுக்கு.
எங்க ஆம்புலன்ஸ் அது அவங்க ரெடி பண்ணி வைக்கிற ஆம்புலன்ஸா? எங்க ஆம்புலன்ஸே நிப்பாட்டியா நீ? இவங்கள்ட்ட போயிட்டு என்ன போலீஸுக்கு பாதுகாப்பு இருக்குமா? 500 போலீஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றாங்க. 2000 போலீஸ் பண்ணியிருந்தாலும் இவங்க அடங்குவாங்கன்றீங்களா? ஏறி மிதிச்சு போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் உசுரை பத்தி அவனுக்கு கவலை கிடையாது. அங்கே கூட்டத்துக்கு கூட்டினான் பத்தி அவன் உசுரை பத்தியும் கிடையாது, அவன் குழந்தை உசுரை பத்தியும் கிடையாது, அவன் பொண்டாட்டி புள்ள எவன் உசுரை பத்தியும் அவங்களுக்கு கவலையே கிடையாது. எந்த இடத்துலையும் கிடையாது. இவங்களுக்கே அக்கறை இல்லாதப்போ அவருக்கு எப்படி இவங்க உசுறு மேல அக்கறை வரும்? காலையில இருந்து நிக்கிறாங்க இல்ல, எப்பா அவங்களுக்கு தண்ணி என்னாச்சு, சாப்பாடு என்னாச்சு, அவங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்காங்க? காலையில இருந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. எவ்வளவு பேருக்கு கூட இருக்கிறவங்களை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. அவருக்கு தேவை அவர் வேகமா வரும், அவர் சேஃபா இருக்கணும், அவர் சௌரியமா இருக்கணும். ட்விட்டர்ல போய் அறிக்கை போடுறதுக்கு இது எவனோ நடத்துன மாநாடு கிடையாது. நீங்க நடத்துன மாநாடு, நீங்க நடத்துன கூட்டம் உங்க கட்சி கூட்டம். என் நெஞ்சில் குடியிருக்கும், குடியிருந்தவங்க 40 பேர் செத்து போயிட்டாங்க. உங்க நெஞ்சில் ஏறி மிச்சம் அந்த 40 பேர் செத்து போயிட்டாங்க. யோசிங்களே சார். ரொம்ப ஈஸியா அடுத்த மேல பழிய போட்டு போயிடறான். இப்போ ஒண்ணு இல்ல, இப்ப இந்த 40 பேர் செத்துட்டாங்கன்றோம்ல, இந்த 40 பேர் செத்த இவங்களுக்கு அறிவு வரும்னு நினைக்கிறீங்க? 400 பேர் செத்தாலும் அறிவு வராது. இப்போ சொல்றேன், அடுத்த முறை இதை விட பயங்கரமான ஒரு கூட்டம் கூடுதா இல்லையான்னு பாருங்க. எல்லாம் பைத்தியக்கார பயலு, அவ்வளவு பேரும் அறிவு இல்லாதவங்க. அரசியல் இவங்க கட்சின்னு நினைச்சு உட்கார்ந்து, அது கட்சி கிடையாது, அது ஒரு தியேட்டரு, அவ்வளவுதான். அந்த தியேட்டரை வச்சுக்கிட்டு இவங்க படத்தை ஓட்டிக்கிட்டு திரிகிறாங்க. இவங்க முதல்ல அரசியல் என்னன்னு தெரியுமா சார்? பவன் கல்யாண் ஒரு மனுஷன் இருந்தான், அந்த மனுஷனும் கட்சி ஆரம்பிச்சா. இந்த கூட்டத்தை எல்லாம் காட்டி 10 மடங்கு கூட்டம் கூட்டினாப்புல. எங்கேயாச்சும் ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு? ஏன்னா அந்தால அதை அப்படியே மாற்றி கொண்டு போயிட்டு ஒரு அரசியல் கட்சியா மாற்றி வச்சிருக்காப்புல. இவங்க இன்னமும் கான்வென்ட்ல இருந்தே வெளியில வரலையே. இவங்களை வச்சுக்கிட்டா நீங்க கட்சி நர்சரி ஸ்கூல்ல ஒரு பெரிய லெவல்ல நடத்தினா எப்படி இருக்கு? அந்த லெவல்ல இருக்கு. இதுக்கு அப்படியே ஒன் சைடா தாவேக்காக மட்டும் சொல்லல, கவர்மெண்ட் சைடும் தப்பு இருக்கு. என்னன்னா இதுல நீ நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும் கவர்மெண்ட், உண்மையிலேயே. ஆனா அப்படி பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க? அப்படி பண்ணி தான் என்ன பண்ணிருப்பாங்க? யோசிச்சு பாருங்களேன். இவங்க எங்களை முடக்கப்பாங்க. ஏற்கனவே அதை சொல்லி தானே எல்லாத்தையும் வாய் அடைச்சாங்க. இப்ப அதையே திருப்பிக்கிட்டாங்க. அது எப்படி கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டுக்காம கொடுக்கும்? கொடுத்தாலும் விட மாட்டேங்கிறீங்களா? கொடுக்காம இருந்தாலும் விட மாட்டேன்றாங்க, கொடுத்தாலும் விட மாட்டேன்றாங்க. என்னதான்டா பண்ண சொல்றிய? என்னதான் பண்ண சொல்றிய? அக்கறை இருக்குல்ல, அவ்வளவு அக்கறை இருக்குல்ல. சொன்ன டைமுக்கு போகணும், எல்லாரும் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், எவனும் வெயில்ல காயக்கூடாது. அந்த அக்கறை இருக்காடா உங்களுக்கு? அந்த அக்கறை இருக்கா இல்லையா? இருந்திருந்தா என்ன பண்ணிருக்கணும்? செஞ்சிருக்கணும்ல. அதையெல்லாம் ஒருத்தனும் எங்கேயும் எதுவும் கேள்வியே கேட்க மாட்டாங்க சார். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வெளியில வருது. கரண்டை கட் பண்ணது அந்த நாய்ங்க அங்கே கூட்டத்தில். அதுவும் எதுக்காக கட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜெனரேட்டர் ரூம்குள்ள பூந்துட்டா வேற ஏதாவது சம்பவம் ஆயிட போகுதுன்னு. ஜெனரேட்டர் ரூம்ல தகர விழுந்து உள்ளே இருந்து ஷாக்கு. விஜய் பேசி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் கலைஞ்சு போனா நான் போவேன், இல்லாட்டி போக மாட்டேன், நைட்டு பூரா அங்கேயே நிப்போம், நின்று இருந்திருக்கலாம். அந்த சரட்டுன்னு உள்ளுக்குள்ள புதகுழியில போற மாதிரி போயிட்டாப்புல. எல்லாரும் உள்ள நுழைஞ்சிட்டான். செத்தது எப்படி தெரியும்? கீழே கிடக்கிறது பச்சை பிள்ளையா, பெரிய ஆளா, நாம மிதிக்கிறது கையா, காலா, தலையா, கழுத்தா, எவனுக்கு தெரியும்? மொத்தமா போச்சு. இதை திட்டமிட்ட சதி, கல்வி வச்சு லொட்ட லோசு என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுறேன். விஷயத்தை உன்னால எதிர்க்க உள்ள முடியல. எதுக்கு நீ வெளியில வர்ற? முதல்ல ஏன் நமக்கு தெரியாது? இவ்வளவு கூட்டம் நடத்திருக்கோமே, இவ்வளவு பண்ணிருக்கோமே, இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா? 10,000 பேருக்கு மேல அலௌடு இல்லை நீ சொல்லி இருக்கணும். வர ரோடு பூரா ஆட்டிக்கிட்டு வர்றாங்க. எதுக்கு வர்றேன்? இந்த கருமத்துக்கு எதுக்கு? நீ இப்பதான் ஹெலிகாப்டர் இறங்கி இருக்கலாமே, காசா இல்ல? உன்னையதான் வர விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுது இல்ல? அவ்வளவு பேர் வெறி பிடிச்சி திரிகிறாங்கன்னு தெரியுது இல்ல? மூளைன்னு ஒண்ணு அவங்களுக்குலாம் இருக்குதா இல்லையானே தெரியல சார். மொத்தமா போச்சு. கல்யாணம் ஆக வேண்டிய ஒரு ஜோடி போச்சு, புள்ள முகத்தை பார்க்க வேண்டிய ஒரு அப்ப போச்சு, பெத்த புள்ள தன்னை காப்பாற்ற கடைசி காலத்தை கண்ணு தெரியாதம்மா புள்ள போச்சு, 1.25 வயசு குழந்தை போச்சு.
இதுக்கெல்லாம் காசு கொடுத்தா திருப்பி வந்துருமா? இல்லை நீ போயிட்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ அவங்க ஆயுசுக்கும் போயிருமா? தெரியல சார். ஆனால் இதை முழுக்க முழுக்க முடிஞ்ச வரைக்கும் அரசியல் ஆக்குறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர, இதுக்கு உண்மையிலே எந்த இடத்துல தப்பு நடந்துச்சு, அந்த தப்பு ஏன் நடந்துச்சுன்னு தெரியும்னா அடுத்த முறை இது நடக்கும். 40, 50, 100ன்னு போயிடக்கூடாதுன்றதுக்காக பார்க்குறாங்க. அதை ஒரு பய விட மாட்டேங்கிறான். எல்லாரும் அவனுக்கு பிடிச்சிக்கிட்டு இதை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே திருப்பி இந்த பக்கம் போட பார்க்குறாங்க. பர்மிஷன் கொடுத்தது தாண்டா பெருந்தப்பு, வேற எதுவுமே கிடையாது. நன்றி.